ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சென்ற மாதம் போப் பிரான்சிஸ் இறந்ததிலிருந்தே அடுத்த போப்பா யார் வரப்போறா அப்படிங்கிற ஒரு ஆவல், ஒரு கேள்வி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. சரியா? ஏன்னா இந்த போப்புங்கிற பதவி வெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைமை தாங்கிற ஒரு பதவி மட்டும் கிடையாது. அதனுடைய அதிகார தாக்கம் என்பது, இன்ஃபுளுயன்ஸ் என்பது உலகம் முழுவதும் பல நாடுகள்ல இருக்குது. ஏன்னா உலகம் முழுக்க ஏறக்குறைய 1.4 பில்லியன், அதாவது 8 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்துல, 800 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்துல 140 கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு சென்சஸ் சொல்றாங்க. சரியா? சோ அதனால அவருடைய தாக்கம், அவருடைய அதிகார இன்ஃபுளுயன்ஸ்ங்கிறது உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகள்லயும் இருக்கிறது. சோ அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் இல்லையா? ஏன்னா குறிப்பா அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அதிகம். சோ இதெல்லாம் பவர்ஃபுல்லான நேஷன்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. சோ இந்த நாடுகளை எல்லாம் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பதவிதான் போப் அப்படிங்கிற ஒரு பதவி. சோ அதனால அடுத்த போப் யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லா மக்களுக்குமே இருக்கிறது, ஒரு இயல்பு தான். சரியா? சோ இந்த அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாளைக்கு மே 7ஆம் தேதி 133 கர்தினால்கள் சிஸ்டைன் சாப்பல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒன்றாக கூடி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க. எப்படி இந்த உலகத்துல பொதுவா தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கர்தினால்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சு ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல 2/3 யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்குதோ அவங்க தான் அடுத்த போப்பு. சோ போப்பை தெரிந்தெடுத்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டு 2/3 மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு டெசிசிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இனிமீடியட்டா வெள்ள புகை விடுவாங்க அந்த சாப்பல்ல இருந்து. அப்படின்னா போப் தெரிந்தெடுத்தாச்சுங்கிறது உலகத்துக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். ஏன்னா இவங்க யாருமே அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும், தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் வெளியில வரமாட்டாங்க. எந்த கார்டினால்ஸும் வெளி உலக தொடர்பு இல்லாம தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க சாப்பிட்றதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட டிஷஸ் மட்டும் தான் அலௌடு. அதை தவிர வேற எதையும் கூட தரமாட்டாங்க. ஏன்னா ஒருத்தரோட ஒரு கர்தினால் இன்னொரு கர்தினால இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க. சரி, எனிவே, சோ இவங்க யாரை தெரிந்திருக்கிறாங்களோ அவருக்கு தான் போப். சரியா? சரி, இப்படி இந்த 133 கார்டினால்ஸும் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு ரூல்னா, அவங்க எல்லாருமே 80 வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். ஏறக்குறைய 180 கார்டினால்ஸ் இருந்தாலும் 133 பேர் தான் 80 வயதுக்கு உட்பட்டவர்கள். அதனால இவர்கள் தான் இந்த போப்பு தேர்தலில் பங்கெடுப்பதற்கான தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி வத்திக்கான் சொல்லுது. சோ இந்த 133 பேரும் யாரை தெரிந்தெடுக்க போகிறார்கள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு 5 பேரை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா? அவங்களும் நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பல பல காரணங்கள் இருக்கும், அதுல பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் அவரோட பீரியட்ல, அதாவது 12 வருஷம் 2013 இருந்து 2025 வரைக்கும் இருந்த அவரோட பீரியட்ல, இந்த 12 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பல புதிய கார்டினால்ஸ் அவரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த கார்டினால்ஸ் எல்லாம் பெரும்பாலும் யாருன்னு பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸோடைய ஐடியாலஜி, அவருடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவே இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. இதுல பெரும்பான்மையானவர்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க தேசங்கள்ல இருந்து கர்தினாலாக நியமிக்கப்பட்டவர்கள். இப்போ போப் பிரான்சிஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய சித்தாந்தம் எல்லாம் ரொம்ப லிபரலான ஒரு சித்தாந்தம். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு, கோட்பாடுகளுக்கே முரணான ஒரு சித்தாந்தம் தான். அதை எதிர்க்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை ஆதரிக்கிறவர்களும் சரிதாங்க, இந்த சீர்திருத்தம் எல்லாம் காலத்துக்கு தேவைதான், உலகத்தோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் ஒரு சீரழிவு, இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி அவளை எதிர்க்கிற ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க. சோ இந்த கார்டினால்ஸ்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய பிளவு இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு லிபரல்ஸ் இவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது. சோ இந்த 133 கார்டினால்ஸ்ல அதிகமான லிபரல்ஸ் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சோ இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு ஒரு 5 பேரை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த 5 பேர் தான் மேக்சிமம் வரலாம். இவர்கள் இல்லாமலும், இந்த லிஸ்ட்லயே இல்லாமலும் ஒருத்தரை இவங்க போப்பா அப்பாயின்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போப் பிரான்சிஸ் ஆனாலும் சரி, போப் ஜான் பால் II இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போப், அடுத்த போப்புக்கான அந்த பொட்டன்ஷியல் கார்டினால் லிஸ்ட்லயே அவங்க கிடையாது. இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸா அவங்கள எலெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரி, முதல்ல நம்ம லிஸ்ட்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த போப்பா வர்றதுக்கு கார்டினால் பியட்ரோ பெரோலின். இவர் இத்தாலி நாட்டுக்காரரு, ஒரு வயசு 70 ஆயிருச்சு. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடுநிலைமையான ஒரு ஆளு. இவர் லிபரல்னு சொல்ல முடியாது, கன்சர்வேட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கார்டினால்ஸ் இவருக்கு ஏற்கனவே ஆதரவு கொடுக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 40 கார்டினால்ஸ் கிட்ட இவருக்கு ஏற்கனவே ஆதரவு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. சரியா? அதனால இவர் தான் பாத்தீங்கன்னா இப்போ வேட்டிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாவே இருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய பொசிஷன்ல, ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு பொசிஷன்ல ஏற்கனவே இந்த பியட்ரோ பெரோலின் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, இவரை போப்பாக்குறதுக்கான ஒரு பேக்கப் யார் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஜயோனிஸ்ட், அதாவது இந்த யூதர்கள்லயே, அதாவது யூதர்களே கிடையாது இவங்க உலகம் ஃபுல்லா இலுமினாட்டின்னு சொல்லப்படுற அந்த கும்பல். சோ அந்த கும்பலோட ஒரு தலைமையிடம் தான் இந்த ஜயனிஸ்ட். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஜயனிஸ்ட்ல ஒரு பிரபலமான ஒரு ஆள் இவரை பேக்கப் பண்றாரு. குறிப்பா ரபி ஷிமுலே அப்படிங்கிறவர் இவர் அடுத்த போப்பா வந்தா நல்லா இருக்கும்
அதே மாதிரி இவர் வந்து யூதர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அங்கீகாரத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி அவர்லாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். ஏன்னா இந்த ஜயனிஸ்ட் இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால இவங்களோட பேக்கப் பண்ற ஒரு கேண்டிடேட் தான் இந்த பியட்ரோ பரோலன்கிறவர். ஸோ இவர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன கேட்டா இவர் வரதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40% தான் சொல்லுவாங்க. இவர் வரதுக்கான சான்சஸ் மோர் தேன் 50% இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ ஒரு 30 to 40% இவருக்கான சான்சஸ் நான் தருவேன். சரியா, ஒரு சாத்திய கூட அவ்வளவுதான் இருக்குது. ஸோ அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்டினால் பீட்டர் எர்தோ. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி நாம பார்த்த கார்டினாலுக்கு ரொம்ப முரணான ஒரு கார்டினால். இவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கார்டினால். அதாவது போப் பிரான்சிஸோட ரீஃபார்ம்ஸ் இதையெல்லாம் வந்து இவர் ஆதரிச்சவரே கிடையாது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த சேம் செக்ஸ் மேரேஜ், அதே மாதிரி போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த எல்ஜிபிடி குரூப், அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் கடவுளின் பிள்ளைகள், அவர்களையும் வந்து நாம சர்ச்சுக்குள்ள ஏத்துக்கணும்னு சொன்னதையெல்லாம் எதிர்த்தவர் இவர் இன்னும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். அதே மாதிரி இந்த டைவர்ஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் வந்து நற்கருணை வழங்கக்கூடாது அப்படிங்கறதுலயும் வந்து இவருடைய ஒரு கொள்கை. ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு கார்டினால். ஸோ இவரையும் வந்து ஒரு பொட்டன்ஷியல் போப் கேண்டிடேட்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா இவருக்கும் பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் தான் அதிகமான ஆதரவு தருவாங்க. அந்த கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாம் பெரும்பாலும் யூரோப்ல தான் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இத்தாலி தேசத்தை சார்ந்தவர்களா தான் இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு அவ்வளவு ஆதரவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவு கிடையாது. இவருக்கும் ஒரு 30 to 40% சான்ஸ் தான் அதிகபட்சம் இருக்குது போப் ஆவதற்கான ஒரு இது. சரிங்களா? ஆனா இவருக்கு வயசு வந்து 72 தான் ஆச்சு. ஆள் நல்லா தான் இருக்கிறாரு. இவரும் வந்து ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு பர்சன் தான் இந்த வேட்டிக்கனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இவரே ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். சரி, மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்தினால் டேகல். இந்த டேகல்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலயே கர்தினாலாக நம்ம போப் பிரான்சிஸ்க்கு முன்னாடி இருந்த போப் பெனடிக்ட் 16 அவரால் கார்டினாலாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். சரிங்களா? சோ இவர் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரரு. ரொம்ப சின்ன வயசுலயே கார்டினால் ஆனவர். இவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட வயசு 67 தான் ஆகுது. சரிங்களா? சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தது போப் பிரான்சிஸோட ஒரு சிஷிய உள்ள மாதிரி தான் இவரு மிக மிக லிபரலான கருத்துக்களை கொண்டவர். குறிப்பாக இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் ஆதரிக்கிறவர். இவரு ஓரின சேர்க்கையாளர்களை ஆதரிக்கிறவர். அதே மாதிரி பல ட்ரெடிஷன்ஸ், இந்த பல கன்சர்வேட்டிவ் ட்ரெடிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து எதிராக இருக்கிறவர். அதாவது அதெல்லாம் தேவையில்லைங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம இருக்கணும்னு சொல்ற ஒரு ஆளு. இவரை வந்து பல லிபரலான கார்டினால்ஸ் வந்து இவர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இவர் தான் வந்து போப் பிரான்சிஸோடைய கொள்கைகளை, அவருடைய சீர்திருத்தங்களை கரெக்டா மறுபடியும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போவதற்கான சரியான ஒரு ஆள் இவர் தான். குறிப்பா இந்த சினாடல் சர்ச், போப் பிரான்சிஸ் செஞ்ச ஒரு முக்கியமான ரிஃபார்ம் வந்து பேரவை, அதாவது சினாடல் சர்ச்னு சொல்லி அதுல பொதுநிலையாளர்கள் அவர்களுடைய பங்களிப்பையும் வந்து அதிகமாக்கினார். குறிப்பாக வந்து பார்த்தா பெண்களுடைய பங்களிப்பு இதை வந்து அதிகமாக்கினார். அவங்களெல்லாம் கூட அந்த சினாட்ல பங்கெடுக்க வச்சாரு. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. சோ இதையெல்லாம் வந்து ஆதரிக்கிறவர் தான் வந்து இந்த கார்டினால் டேகல். சோ இவர் வந்து அடுத்த போப்பாவதற்கான ஆதரவு குரல் வந்து அதிகமா வருது. ஆனாலும் அதிகபட்சம் ஒரு 40% தான் இவருக்குமே சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவரை வந்து அவ்வளவு பெரிய லாபி பேக்கப் பண்ணல. இவர் வந்து ரொம்ப ஓக்கலா ஆதரவு கொடுத்தாலும் போப் பிரான்சிஸோட சீர்திருத்தங்களுக்கெல்லாம் இன்னும் அவரை எதிர்க்கிறவர்களும் அதிகமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது இவர் வந்து ஒரு ஆசிய நாட்டை சார்ந்தவர், வயசு ரொம்ப கம்மி தான். சோ இவரை போடலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், அப்படிங்கிற ஒரு இது வந்து மற்ற கார்டினால்ஸ்குள்ள இருக்குது. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருப்பதாக சொல்லப்படுது. இவரை வந்து போப் பிரான்சிஸ் ஒரு பதவியில நியமிச்சாரு, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அது அந்த அளவுக்கு இவர் சரியா செய்யாததுனால இவர் அதுல இருந்து எடுத்துட்டு இவரை கிட்ட வேற பொறுப்புகளை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இவர் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக மற்ற கார்டினல்ஸ் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சரியா? சோ இவரு தான் மூணாவது. இவருக்கான சான்சஸ் ஒரு 40% கொடுக்கலாம். பாத்தீங்கன்னா அடுத்தது இவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும். பாத்தீங்கன்னா ரொம்பவே லிபரலான ஆளு. ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்தா இவரு ஒரு பாப் ஆல்பம் சாங்க பாடிட்டு இருக்கிறாரு. எப்போ கர்தினால் ஆனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு மேடையில 2019ஆம் ஆண்டு பாடின அந்த பாடல் கூட பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல வளம் வந்துகிட்டு இருக்குது. சோ அதனால இவங்க தேர்ந்தெடுப்பாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. சரி, இந்த மாதிரி இருக்குது. ஆனா எதுவும் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான கார்டினால் வந்து கார்டினால் ராபர்ட் சாரா. இவர் வந்து ஏறக்குறைய 80 வயசு ஆயிடுச்சு. இவருக்கு ஆக போகுது, இன்னொரு 2-3 மாசத்துல இவருக்கு 80 வயசு ஆக போகுது. இவரு வந்து பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் இருந்தப்பவே இவரு ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஒரு கார்டினாலா அங்க இருந்தவர். அவருக்கு முன்னாடியே ஒரு கார்டினாலாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். சரியா? சோ இவர் வந்து ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு பர்சன் தான். குறிப்பாக சேம் செக்ஸ் மேரேஜ், எல்ஜிபிடி குரூப்பை ரொம்பவே எதிர்த்தவர். அதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ அடிப்படை கோட்பாட்டுகளுக்கு விரோதமானது, கிறிஸ்துவின் போதனைகளுக்கு விரோதமானது வெளிப்படையாவே பல முறை எதிர்த்தவர். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஐரோப்பிய நாடுகள்ல
வளர்ந்து வருகிற இந்த இஸ்லாம் மதம் வந்து சரியானதல்ல, ஐரோப்பியாவுடைய வேர் வந்து கிறிஸ்துவம் தான், கிறிஸ்துவ மதம் தான். அதனால இந்த இஸ்லாமுடைய வளர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும்னு வெளிப்படையாவே சொன்னவர் கர்தினால் ராபர்ட் சாரா. அதே மாதிரி போப் பிரான்சிஸோட இந்த சினாடல் சர்ச் இதையெல்லாம் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ இந்த மாதிரி போப் பிரான்சிஸ் இருந்தப்பவே இவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதாவது கார்டினால் பதவியை ரிசைன் பண்ணல, இவர் கொடுக்கப்பட்டிருந்த வாட்டிகான்ல கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்புல இருந்து இவர் ரிசைன் பண்ணிட்டு இவரே போயிட்டார். ஏன்னா இவருக்கும் அவருக்குமே பல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து இருந்ததுனால வேணாம்னு சொல்லிட்டு இவரே கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. ஏன்னா இந்த போப் பிரான்சிஸ் அவங்க கூட யாரெல்லாம் கருத்து முரண்பாடு கொண்டாங்களோ அவங்கள சில கார்டினால்ஸ் எல்லாம் ஒரு ஆர்ச்சி பிஷப்புகளை எல்லாம் டிஸ்மிஸ் எல்லாம் கூட பண்ணாரு போப் பிரான்சிஸ். ஸோ அதனால இவருக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம இவரோட லெவலுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சாரான்னு தெரியல. இவரே வந்து விலகி கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தார் போப் பிரான்சிஸ் இருந்த வரைக்கும். ஆனா இவரையும் ஒரு பொட்டன்ஷியலான போப் கேண்டிடேட்டா சொல்றாங்க. அது இவருக்கு எந்த அளவுக்கு கார்டினால்ஸோட ஆதரவு இருக்குன்னு தெரியல. ஆனா மக்கள் வந்து குறிப்பா ஐரோப்பிய மக்கள் இவர் வரதை விரும்புறாங்க. இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர், ஆப்பிரிக்காவில் உள்ள காம்பியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை சேர்ந்தவர். இவர் இப்போ ஒரு வேலை போப்பானால் இவர் தான் வரலாற்றிலேயே முதல் ஆப்பிரிக்க போப்பாக இருக்கக்கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வருவது ஒரு நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இவரோ இல்ல இதுக்கு முன்னாடி சொன்ன கார்டினால் பீட்டர் எர்தோ ஹங்கேரி நாட்டுக்காரரோ வந்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா போப் பிரான்சிஸோடைய லிபரல் சீர்திருத்தங்கள் எல்லாம் இன்னும் இந்த சீர்கேடான உலகத்துல இன்னும் சீரழிவுகளை தான் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்துச்சு. சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் ஒரு பெரும் பாவம் தான் இல்லையா? அந்த லெஸ்பியன் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, எல்ஜிபிடியா வாழ்றவங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரும் பாவம் தான். இதை வந்து கண்டித்து உணர்த்துவதற்கு தான் நமக்கு திருவிவிலியம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு தான் தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆனாலும் வந்து போப் பிரான்சிஸ் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம போகணும், எல்லாரையும் யூத்தை எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொள்கையெல்லாம் எடுத்தாரா இல்ல என்னன்னு தெரியல. சோ அதுக்கு பதிலா இவங்க ரெண்டு பேர் அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும் என்னுடைய ஒப்பீனியன். ஆனா இவர் வருவதற்கான சான்சஸ் எவ்வளவு இருக்குதுன்னா ரொம்பவே கம்மி தான். ஒரு 20 to 30% சொல்லலாம். அவ்வளவுதான் இவருக்கு ஆதரவு இருக்குங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இவரோட ஒரு பெருசா யாரும் பேக்கப் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ரைட். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம 4 பேரை பார்த்துட்டோம். நீ 5ஆவதா சொல்ல போற ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொட்டன்ஷியல் கார்டினால் அடுத்த போப் ஆகிறதுக்கு. சரியா? இவர் வருவதற்கான சான்சஸ் வந்து மோர் தேன் 50% இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய ஒப்பீனியன். இவர் யாருன்னா கார்டினால் பீட்டர் டர்க்சன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கானாவை சேர்ந்தவர். இவர் ஒரு ஆப்பிரிக்கன் தான். இவருக்கு வயது 76 ஆயிடுச்சு. சரிங்களா? சோ இவரு தான் போப் பிரான்சிஸோடைய ஒரு வழித்தோன்றலா இருப்பாரு. எப்படி இந்த கார்டினால் டேக்ல சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இவரையும் சொல்றாங்க. சோ இந்த பீட்டர் டர்க்சன் அப்படிங்கிறவர் மிக வெளிப்படையாகவே ஓரின சேர்க்கையாளர்களை ஆதரிக்கிறவர். அதுதான் இவருடைய ஐடியாலஜியும் கூட. சரியா? சோ இவர் வந்து ரொம்பவே லிபரலான ஒரு பர்சன். சோ இது ஒண்ணு. அடுத்தது இவர் ஒரு பிளாக். சோ இப்ப அதிகமான ஆப்பிரிக்கன் கார்டினால்ஸ் இருக்கிறதுனால, ஏசியன் கார்டினால்ஸ் இருக்கிறதுனால இதுவரைக்கும் போப்பாவே இருந்த யூரோப்பியன்ஸுக்கு பதிலா இவரை தெரிந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது, நிறையவே இருக்குது. சரியா? சோ இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவரை பேக்கப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாபி இவரை பேக்கப் பண்ணுது. மிக குறிப்பாக யார் இவரை பேக்கப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா WEF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற இந்த உலக அமைப்பு. இது வந்து ஒரு குளோபலிஸ்ட் அமைப்பு, இலுமினாட்டிகளால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பு. சோ இந்த அமைப்பு தான் வந்து உலகம் முழுவதும் இவர்களுடைய அஜெண்டாவை தான் வந்து எல்லா நாடுகளும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்புல உறுப்பினர்களா இருக்கிறவங்க தான் உலகம் முழுவதும் பல தேசங்கள்ல அதிபர்களாகவும் முக்கிய அமைச்சர்களாகவும் பெரும் பெரும் பதவிகளையும் இருக்கிறவங்க. இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இவரை வந்து ஒரு மெம்பரா போட்டிருக்கிறாங்க. சோ இவர் வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது, மோர் தேன் 50% இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா இவர் வருவது எந்த அளவுக்கு சர்ச்சுக்கு நல்லதுன்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு சரியா இல்லைங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். இவர் ஒரு ஆப்பிரிக்கன் கர்டினால் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல. ஏன்னா இவருடைய லிபரல் கொள்கை வந்து ரொம்பவே ஆபத்தானது. இது வந்து ஒரு கரிகெட்டு போவதற்கான ஒரு வழியாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவர் வெளிப்படையாவே போப் பிரான்சிஸே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு இவர் வெளிப்படையாவே இந்த சேம் செக்ஸ் மேரேஜ், எல்ஜிபிடி குரூப் ஆதரிக்கிறது. அதே மாதிரி இமிகிரேஷன், இந்த யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இல்லீகலா ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இமிகிரன்ஸ் யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை எல்லாம் அடிக்கடி எரிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களை கொடூரமா கொலை பண்றாங்க, அந்த நாட்டோடைய அமைப்பையே சீர்குலைக்கிறாங்க, இந்த நாட்டோடைய அழகையே கெடுக்கிறாங்க. சரிங்களா? சோ இதையெல்லாம் ஆதரிக்கிறவர் தான் இந்த கார்டினால் பீட்டர் டர்க்சன். இதையே தான் போப் பிரான்சிஸும் பண்ணாரு. இந்த இல்லீகல் இமிகிரேஷனை ஆதரிச்சார். இமிகிரண்ட்டை வர வைக்கலைன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் போப் பிரான்சிஸ் பண்ணாரு. இமிகிரண்ட்ஸை வந்து ஆதரிச்சார். சரியா? கிறிஸ்துவ அன்பே அவர்களுக்குள்ள இல்ல, இமிகிரன்ஸை வரவேற்கல அப்படின்னா. சோ இதெல்லாம் சொன்னாரு. இதை ஆதரிக்கிறவர் தான் வந்து இந்த பீட்டர் டர்க்சன் அப்படிங்கிற கார்டினால். சோ இவர் வருவது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு இதா இருக்காது. ஆனாலும்
நமக்கு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். சோ இவங்கதான் நம்மளோட பொட்டன்ஷியல் 5 கார்டினல்ஸ். இவங்கதான் அடுத்த போப் ஆவதற்கான சான்சஸ் இருக்குன்னு நான் கணிக்கிறேன். இது இல்லாம லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தர் கூட இவங்க போப்பா போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போப் பிரான்சிஸ் ஆகட்டும், போப் ஜான் பால் II ஆகட்டும், இவங்க எல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. இருந்தாலும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேண்டிடேட்டா போப்பா வந்தாங்க. சோ அந்த மாதிரி கூட இவரையும் இந்த லிஸ்ட்லயே இல்லாத ஒருத்தரை கூட இவங்க வந்து போப்பா அப்பாயிண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. எனிவே இந்த கான்க்ளேவ், அதாவது இந்த போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த கூட்டம் நாளை மே 7ஆம் தேதி சிஸ்டைன் சாப்பல் நடக்க போகிறது. இந்த கான்க்ளேவ் ஆனது இதுவரை போப் தேர்தல் இல்லாத வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான ஒரு தேர்தலாக, முரண்பாடுகளான ஒரு தேர்தலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த போப்புங்கிற பதவி ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. போப்புங்கிறத வந்து யாரா நாம எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதில் தலைமை அப்போஸ்தலராக, திருத்தூதராக தூய பேதுரு ராயப்பர் இவர் இருந்தார். சோ இவருடைய ஒரு வழித்தோன்றலாக தான், இவருடைய விட்டு சென்ற பணியை, இந்த மெய்ப்பு பணியை தொடரப்போகிற ஒரு வழித்தோன்றலா தான் இந்த போப்புங்கிறவரை பார்க்கிறோம். சரியா? அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பாக்குறோம். சோ அதனால கிறிஸ்துவ கொள்கை இல்ல, கிறிஸ்துவின் போதனைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கார்டினால் போப்பாக நியமிக்கப்பட்டால் நல்லா இருக்கும். கிறிஸ்துவம் இன்னும் வளரும். அதே மாதிரி கிறிஸ்துவின் நற்செய்தி உலகம் முழுவதும் பரவும். இல்ல உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே டான்ஸ் ஆடுவோம், உலகம் போற போக்குக்கு ஏற்ற மாதிரியே நாம சர்ச்சையும் மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் போப்பா வந்தார் அப்படின்னா, அவர் போப்பா இருக்க மாட்டாரு, கிறிஸ்துவத்துக்கே வந்து பெரிய ஆப்பா தான் இருப்பாரு. சரி, அடுத்த இன்னொரு போப்பை பத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ நான் அடுத்த இதுல போட போறேன். சோ அதுல பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த 5 கார்டினல்ல 3 பேருக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருப்பதாக நான் சொல்ல, இன்னொருத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் யாரு, என்ன சொன்னாரு, ஏன் அவர்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத அடுத்த காணொலியில நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமையும் மாட்சிமையும் துதியும் கனமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.